ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு உழைத்தும் உயர்வில்லை, அதுக்கான காரணம் என்ன, மறைந்திருக்கும் விஷயங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்லுங்க. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். துலாம் அப்படின்னாலே ஒரு நீதி, நேர்மை, வைராக்கியம், கவர்ச்சி. ஆமா, கவர்ச்சி, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், உறவுகளின் மேல் பற்று, பாசம், பொதுச்சேவை ஈடுபாடு, ஏழை எளியோரை கண்டால் இரக்க குணம், இதோடு வாழ்கின்ற துலாம் ராசி அன்பர்கள். நான் உழைக்கிறேன், நிறைய கஷ்டப்படுறேன். நான் MBA PhD எல்லாம் முடிச்சிட்டேன். நான் எல்லா படிப்பும் முடிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். நான் பார்க்குற வேலை 2 லட்ச ரூபாய்க்கு பார்ப்பேன். எனக்கு கிடைக்கிறது 20,000 ரூபா கிடைக்கும். நான் உழைக்கிறேன், ஏன் நான் உயர மாட்டேங்கிறேன்? அங்கே என்ன நடக்குது எனக்கு? இது முழுக்க முழுக்க தந்தை வழி கர்மாவை பேஸ் பண்ணுது. என்னது தந்தை வழி? ஆமாங்க. ஸோ சனி உச்சம் சார். அவங்க ராசியில தான் சனி உச்சம். வேற 12 கட்டத்தில் எங்கேயுமே உச்சமாகல. அவர் தனக்கு பிடிச்ச சனிக்கு பிடித்த துலாம் ராசி என்பர்களே. இன்னும் நல்லா சொல்றேன், சனியும் பிடிச்சவனேன்னு கேட்போம். கண்டிப்பா. கோபம் வந்துட்டான், அது கோபமா? சனிக்கு கோபம் இல்லாம தண்டனை இல்லாம என்னுடைய ராசிக்காரங்கன்னு சொல்லி அன்பு பாராட்டுற சனீஸ்வரனே அன்பு பாராட்டக்கூடிய ஒரு ராசி 12 கட்டத்தில் இருக்கிறது என்றால் அது துலாமே. அவ்வளவு நேர்மை, நியாயம், தர்ம சிந்தனை குணங்களை கொண்டவர்கள். உடனே எனக்கு ஒரு ஆள் துலாம் துரோகம் பண்ணிடுச்சுன்னு கேட்பாரு. இதை பேசிட்டோம்னா அது உங்க பர்சனல், அது உங்க கட்டத்தில் நீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது பொதுப்படம். துலாமில் பிறந்தால் இது 80% பொருந்தும். துலாம் ராசி இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களோட அப்பா மாதிரி கஷ்டப்படுறவங்க உலகத்திலே யாரும் இல்லை. காரணம் என்னன்னா சூரியன் நீச்சம். அப்போ சனி சூரியன் உள்ள ராகு நட்சத்திரம், உள்ள குரு நட்சத்திரம், உள்ள செவ்வாய் நட்சத்திரம். அப்போ செவ்வாய் சனி இது பெண்களாக இருந்தால் கணவன் மனைவி இந்த 2 பேர்த்தோட உறவில் அந்யுன்ய குறைபாடை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி. இவங்களுக்கு பல்லு பிரச்சனை இல்லாத ஆளுகளே இருக்காது. ஆமாம், ரூட் கேனல், கேப்பு, சொத்தை, கூச்சம், மாற்றி வச்சேன், மாற்றி போட்ட பல்ல, இதெல்லாம் சொல்லாமல் இல்லை. அங்கே யார் இருக்கான்னா குரு நட்சத்திரமும் ராகு நட்சத்திரம் இருக்குது. இவங்களுக்கு குழந்தைகளால் மனவேதனை, லேட்டாக குழந்தை கிடச்சிது, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, குழந்தைய நினச்சி நான் கவலைப்படுறேன், குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸு, குழந்தைக்கு சர்ஜரி, குழந்தை படிக்கிறதுல பிரச்சனை, குழந்தைகளால் நான் மன நிம்மதிக்கிறேன்னு சொல்கிற ஆளுகள் இருக்கு. இருக்கிறதுலே 12 கட்டத்துல இவங்களுக்கு லோடு ஜாஸ்தி. ஏன்னா சனிதான் சுமை. தன்னோட குடும்பத்தை தலைமேல் பாரமாக சுமக்கின்ற ராசி ஒன்று இருக்குது துலாம். வேலைக்கு போகாத பெண்மணியா இருக்கீங்கன்னு வைங்க, அந்த குடும்ப பாரத்தை பூரா இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயத்த அது சொல்லுது. உள்ள சூரியன் நீசமானதுனால, சூரியன் தான் ஆத்மகாரகன், ஒரு ஆன்மா கிரகம், ஸ்பிரிச்சுவல் கிரகம், குலதெய்வத்தை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அப்போ உங்களுக்கு பாருங்க, அந்த தந்தை வழி தோஷமும் தந்தை வழி குற்றங்களும் ஏதாவது ஒன்று இருக்குது. இதுக்கு ஆதாரம் என்ன சார்னா, உங்கள் குடும்பத்தில் கை கால் ஃப்ராக்சர் ஆனவங்க, பேக் பெயின் உடையவங்க, கால்வலி உடையவங்க, கால்வலி கை வலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, ஜாயின்ட் பெயினுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க இருப்பாங்க. எல்லா துலா ராசிக்கும் இது பொருந்தும். ஒன்று மாமியா மாமனார், இல்லைன்னா அம்மா அப்பா, இல்லை ஜாதகருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உழைக்கின்ற கிரகமே சனி தானே, அவன் உச்சமாகிற இடம் தானே அந்த இடம். அப்போ இவங்க உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க. இப்போ ஒரு பெண்ணு வீட்டில் இருக்குது, அதுக்கு என்னதான் உடம்பு சரியினாலும் யாராவது உறவு முறைகள், உரம்பரைன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், யார் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாத்தையுமே செய்யும். என்னன்னா வைராகியம் ஜாஸ்தி. நீங்கள் முறைச்சிங்கன்னா 3 நாளைக்கு பேச மாட்டீங்க, பல்ல கடிச்சிங்கன்னா 1 வாரம், திட்டிட்டிங்கன்னா 1 மாதம். அதனால அந்நியமா இருக்கக்கூடிய ஒரு ராசி இருப்பாங்க. வைராகியம் ஜாஸ்தி. குறிப்பாக அவங்க வீட்டு சைடில் இருக்கிற அம்மா அப்பாவை, அண்ணன் தம்பியை, அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் டச் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா தொலைஞ்சிங்க. ஏன்னா அவங்க தான் உலகம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ துலாமில் ஒருத்தர் இருக்காரு, மாமியா இருக்கு, இவங்க வேற ராசி, இவங்க அவர் மாமியா கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அம்மா கிட்ட. அப்படின்னா இங்க எதுவும் பேஸ் பண்ண முடியாது. அந்த அம்மா கெட்டவங்களாகவே இருந்தாலும் அது டிஸ்டர்ப் இருக்கும். துலாம் இங்கே தான் பிரச்சனை.
அப்போ ஓடுன்னு ஓடுறேன், உழைச்சி ஓடி தள்ளுறேன். 2ஆம் இடத்துல வந்து தொழில்காரக சந்திரன் நீசமாகறான். வருமானமே அப்படித்தான், போராட்ட வருமானமா இருக்கு. 5ஆம் தேதி காசு வாங்கினா 6ஆம் தேதி கையில் இல்லை. 1ஆம் தேதி பணம் கிரெடிட் ஆகு, 2ஆம் தேதி இருக்காது, 3ஆம் தேதி இருக்காது, எல்லாம் காணாம போயிடும். அப்போ ஓடி உழைக்கிற சாமி. சனியும் ராகுவும் கர்மா. தொழிலில் வந்து போராடி தோத்து போறது துலாம். அதே மாதிரி இந்த கலைத்துறைகள் அதிகமா இருக்கிறாங்க. ஆமா, சுக்கிரனோட வீடு. சனி 5 குடையவனே அங்கதான் உச்சமாகறான். கலைத்துறையில் அதிகமா இருக்கிறது இதெல்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸு, உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலைன்னா உடம்பு கட்டுறது உறுதி. போராட்டமாகி போயிடும், பிரச்சனையாகி போயிடும். அப்போ இவங்க அதுல எல்லாம் கொஞ்சம் சரியா இருந்துட்டாங்கன்னா சேஃப், எந்த தப்பும் வராது, மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் அந்த கிரகங்கள் சொல்லுது. இதை மட்டும் கரெக்டாக கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா போதும். இவங்களுக்கு உழைக்க அஞ்ச மாட்டாங்க. என்ன அங்கீகாரம் கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைச்சா போதும். இவங்களுக்கு பிரதான சாமி குலசாமி தான். குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும். வருஷம் ஒரு தடவை ஒரு வளர்பிறையில வர்ற சனிக்கிழமை போய் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். பிரதோஷ வழிபாடு அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காவல் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வருடம் ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வரணும், பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரணும். இதை கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இவங்களோட அந்த கர்மா, அந்த சுமையெல்லாம் குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு இவங்க நகர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஐயா, அதே மாதிரி துளாராசி நேயர்கள் அதிகமாக இந்த காதல் தோல்வி 5ஆம் இடம் தாங்க ஐயா காதல். புதன் தான் காதல் கிரகங்கய்யா. 5ஆம் இடம் தான் காதல், புதன் தான் காதல் கிரகம். இந்த புதன் நீசமாகிற இடம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல நீசமாவார். இந்த 5 கூட நீசமாகிறது 7ஆம் இடத்துல நீசமாவார் சனி. அப்போ புதன் 6, சனி 7. இப்போ காதல் 6ல் எதிரியா மாறுது. 5ங்கிற காதல் இங்கே கிரகம் 7ஆம் இடத்துல நீசமாகி கணவன் எதிரி. ஒன்று காதலிக்கிறதுக்கு முன்னாடி தோல்வி, இல்லை காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா கசப்பு. இது இல்லாமல் இளையோடாமல் இவங்க டிராவல் பண்ண முடியாது. அந்த கிரகத்தோட அது இணக்கம், அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஜென்ரல். ஆனால் நான் நிறைய உழைக்கிறேன், நிறைய ஓடுறேன், என்னால் ஜெயிக்க முடியலன்னா உங்களோட கர்மா ஒளிஞ்சிருக்கிற டெபாசிட் ஆகிருக்கிற இடம் இதுதான். இதை நீங்கள் தொட்டீங்கன்னா நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. இதுதான் பரிகாரமாக சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிட்டாங்கனாலே போதும். அப்போ 2வது வந்து சனியும் புதனும் தான் இவங்களுக்கு புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்குறவங்க. சனியும் புதனும். அப்போ பெருமாள் அம்ச வழிபாடுகளை எப்போவெல்லாம் போய் தொடுறாங்களோ, எனி பெருமாள், எந்த பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், ஒரு புதன்கிழமையோ சனிக்கிழமையோ போய் இவங்க ஒரு 2 நெய் விளக்கு ஏற்றி நல்ல மானசீகமாக வழிபட இவங்களோட டிஸ்டர்பை இவங்க குறைச்சிக்க முடியும். பிரச்சனையிலிருந்து இவங்க வெளியில் வர முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு இப்போ குலதெய்வத்தை விட்டுறவே கூடாது. நல்லா ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ண இவங்களுக்கு விமோச்சனம், வெற்றி, முன்னேற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து வைராகியம், கோபம், பிடிவாதம், தன்மானம் இதெல்லாம் அதிகம். டக்குன்னு எமோஷனல் ஆனாங்கன்னு அழுதுருவாங்க. ஏன்னா கண்ணீருங்கிறது 2ஆம் இடம், கண்கள். அங்கே தான் சந்திரன் நீசம். எமோஷனல் ஆனாங்கன்னா கடன்னு கண்ணிலிருந்து தண்ணி வந்துடும். என்ன லைஃப். ஒரு இடத்துல வேலைக்கு செய்வாங்க, அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கலன்னு இவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா. அதே சமயம் எந்த இடத்துக்கு போனாலும் இவங்க கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நான் இப்படித்தான் ஸ்டெஃபனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கிரகம் ஒரு இடத்துல நீசமாகுதோ அதோட காரகத்துவம் என்னவோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கன்னிராசிக்காரங்களை சுக்கிரன் நீசமானால ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ துளாராசிக்காரங்களுக்கு சூரியன் நீசமானனால கௌரவம் அதிகம், தன்மானம் அதிகம். நான் இப்படித்தாயா இருப்பேன், நீ எல்லாம் ஒரு ஆளா, உங்கள்கிட்ட எல்லாம் வந்து நான் நிற்கணுமா அப்படிங்கிறத கெத்தா உட்கார்ந்துருக்குறாங்கன்னா அது வந்து துலாம் தான். இவங்களுக்கு இந்த உணவு, கூல்ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு, ஆண்களாக இருந்தால் ஏதாவது மதுப்பழக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா குறைச்சிடணும். ஸ்டெடி பண்ணிக்கணும். இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியம், ஆர்கன்ஸ், கழிவுகள் வெளியேற பகுதி, இது எல்லாமே எங்கள் ஒரு பக்கம் அது கை வச்சுட்டு தான் போகும். ஆரோக்கியமாக இருக்கணும். ஆமாம், ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ஏதாவது சோட போயிட்டீங்க, நீங்கள் மீளவே முடியாது, மீளவும் விடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அது ஸ்ட்ராங்காக செய்கிறது அப்படின்னா அது மிகையே அல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து அடிக்கடி வேலை மாறுறது, இல்லை நான் மாறல ஒரே இடத்துல தான் இருக்கிறேன்னா அந்த இடத்துல முன்னேறாமல் இருக்கிறது, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறது. அப்போ இவங்களுக்கு கர்மாவே என்ன பர்மிட் பண்ணுது, நீ ஒரு இடத்துல இருக்காத, 2 இடம் 3 இடம் மாறிடு, உன்னோட அங்கீகாரத்துக்கு தகுந்த மாதிரி நீ மாறி அடுத்தடுத்த இடத்துக்கு போ, அப்போ தான் உன்னோட வளர்ச்சி, உன்னோட டெவலப்மெண்ட் அடுத்தது பெரிய லெவலில் வரும் அப்படிங்கிறத அது மறைமுகமாக சொல்லுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதே பாதகமாக வருது.
எப்போவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்போவெல்லாம் ஒரு கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. ஒரு யோகம் அதற்கு நிகரான அவயோகத்தை செய்கிறது அப்படின்னா அது மிகையே அல்ல. அப்போ சந்தோஷமே படக்கூடாதா? சந்தோஷப்படுங்க, பூரிப்பு இல்லாமல் பட்டுக்குங்க. ஹாப்பியாக இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. அதை பூரிப்பு நம்மளால தான் முடியும். பகிர்ந்துக்கலாங்களா? அதெல்லாம் பகிர்ந்துக்கலாம், பெருமையாக பகிர்ந்துக்காதீங்க. இப்போ வீடே இல்லாதவங்ககிட்ட நம்ம வீடோட ரேட் தெரியுமா, ரேஞ்சு தெரியுமா நீங்கன்னா அவன் என்ன நினைப்பான், இவன்லாம் வீடு கட்டிட்டா நமக்கு என்ன வழி இல்லை பாரு. அது இனம், அந்த இடம் பொருள் தெரிஞ்சு நம்ம பேசணும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பெருமை பேசிட்டு எனக்கு சுக்கரனா இருக்கு. அப்போ நம்ம வந்து பெருமை பேசிக்கிட்டு அதை இதையும் நம்ம புகழ்றதை விட யாருக்கிட்ட என்ன பேசினா கரெக்டா இருக்கு, எது பேசக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு பேசிக்கிட்டாலே சேஃப். எல்லாருக்கும் பொருந்தது. அருமை. ஆமா, இதுலயும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப பார்த்து பக்குவமா தான் பேசணும். ஏன்னா சனி வந்து ராசியில உச்சம் இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கண் திருஷ்டி, நெகட்டிவிட்டி, பேடு கர்மா வந்து இப்படிங்கிற நேரத்துல வந்து உள்ள உட்காந்துக்கும். அவங்க தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்ப இந்த கர்ம வினைகள்ல இருந்து தப்பிக்கணும்னா இவங்க தேய்பிரை அஷ்டமி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பைரவரை கெட்டியா பிடிச்சிக்கணும், நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நல்ல ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணி, அப்பா ஆண்டவா பைரவர் ஐயா எனக்கு விமோச்சனத்தை கொடு, என்னோட நிலைப்பாடுகளை சரி பண்ணி கொடுன்னு வேண்டிக்கிட்டாலே அவங்களுக்கு விமோச்சனம் தான். ஸோ இதை பண்ணாலே துலாம் ராசி அன்பர்கள் துள்ளி குதித்து வாழ்க்கையில் ஓடலாம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை செஞ்சா போதும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கணக்கு சந்திக்கலாம். நன்றி ஐயா, வணக்கம்.